ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி உடனே ஊற்றாதீங்க. தண்ணி உடனே ஊற்றுனீங்கன்னா உப்பு வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து ஆட் பண்ணுங்கள். நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷில் வந்து அப்ளை பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ வந்து இது மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து நான் தேங்காய் பாறை ஃபிஷ்ஷு எடுத்திருக்கேங்க. இது வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி மீனுங்க. கொசுறு எப்போவுமே நம்ம வந்து மீன் வாங்கும்போது ஒரு மீன் போடுங்கன்னு கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். யூஸ்வலாக வழக்கமாக வாங்குறதா இருந்தால் அவங்களே போட்டுருவாங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி வந்து நடுநடுவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்துட்டு உள்ளே நல்லா இறங்கும். ஸோ மசாலாவை வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர் வந்து நான் அப்படியே வச்சுருந்தேங்க. மசாலாவை தடவிட்டு உள்ளெல்லாம் நல்லா வந்து மசாலா இறங்கணும். ஸோ இந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறது இருந்தால் கொஞ்சம் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டுங்க ஒரு 1 ஹவருக்கு. நம்ம வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஸோ பேனில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் நான். பச்சரிசி வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூனுங்க. வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன்லேருந்து கம்மியாக எடுத்திருக்கேன்னா. மிளகு வந்து 1 டீஸ்பூன், ஜீரகமும் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கடுகு வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூனோட வந்துட்டு கம்மியாக எடுத்திருக்கேங்க. அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு இதை வந்து வறுத்துக்கோங்க. அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் நம்மளுக்கு. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு வெந்தயம் வந்து அதிகமாக போட்டிங்கன்னா கசக்கும். ஸோ அதனால் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நல்லா வந்து அது நல்லா செவந்து வருது பாருங்கள். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து நம்மளுக்கு பொடி ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு இந்த பொடிக்காக. ஸோ இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. பேனில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நான். பேன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 2 மீன் போட்டுக்கோங்க. இல்லை சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு 1 மீன் போட்டு அப்புறமா அடுத்து அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ 2 மீன் போட்டு கொஞ்சம் வந்து நல்லா அப்படியே ஒரு பக்கம் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணுங்க. எண்ணெய் மேலே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியமில் தாங்க நான் வச்சுருக்கேன். இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை வந்து ஆட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த பீச் ஸ்டைல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டைப் தாங்க இது ஃபிஷ் ரெசிபி. ஓகே, இப்போ மேலே வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் இதான பிறகு நம்ம அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு எடுக்கணுங்க. பார்த்து வந்து அது உடையாமல் வந்துட்டு நம்ம வந்து எடுக்கணும். ஸோ நல்லா வந்து அப்படியே செவந்துருக்கு பாருங்கள். இன்னொரு பக்கம் அதேமாதிரி போட்டு நீங்கள் வந்து எடுக்கணுங்க. மீதி இருக்கிற மீனையும் அதே மாதிரி மசாலா மேலே தூவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மசாலா கூட மீதி வந்து இருக்கோங்க. இந்த மீனுக்கு போட்டு நம்ம 1/2 கிலோ தான் எடுத்துருக்கோம். ஸோ அதேமாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னொரு வாட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இன்னொரு பக்கமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். அதிகமாக வச்சிங்கன்னா மீன் வந்து அதை தீஞ்சிருங்க. ஸோ டேஸ்ட்டே மாறிடும் அப்புறமா. ஸோ நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அப்படியே டார்க்காக வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மீன் வந்து இந்த சைஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா ரெடி பண்ணிடலாங்க இந்த ஃபிஷ்ஷு ரெசிபி. ஓகே, சூப்பரான பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.